மிஸ்டர் லேடிஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இந்த டயர்ட் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். டயர்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பீப்புள்ஸ்லாம் இருக்கட்டும், வீட்டில் இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கும், சரி இந்த டயர்ட்னஸ்ங்கிற வார்த்தை வந்து இப்போ டயர்ட் ஆகிட்டேன்ப்பா. முன்னாடிலாம் எப்படியோ இருந்தேன், எனக்கு என்னன்னு தெரியல, வயசு பெருசாலாம் ஆகலை, ஆனால் ஏன் நான் இவ்வளோ டயர்டாகிறேன், ஏன் எனர்ஜி எங்கே பீஸ் பிடுங்கின மாதிரி ஆகிடுது, ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் ட்ரெயின் ஆகிறது தான் காரணம். சிந்தனை செய் மனமே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிந்தனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எப்போ ஹாப்பி இல்லாமல், டென்ஷன் இல்லாமல், அடுத்த ஒர்க்குக்காக போராடி யோசிச்சு இதை சொல்லுவாங்க பிரெயின் ஒர்க். அவன் பாரு அவ்வளோ வேலை செய்கிறான், அவன் பாருங்க ஒரு நார்மலாக ஜாலியாக இருக்கான், நம்ம பெருசாக ஏசி அறையில் உட்காந்துருக்கோம், கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு இருக்கோம், ஆனால் நம்ம ஏன் டயர்ட் பண்ணுறோம்? அந்த வேலையை விட பிரெயின் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, அது வேற டயர்ட் கொடுக்கும். ஏன்னா உடம்புல இருக்கிற டோட்டல் சக்தியை எடுத்து எரிக்கும். அந்த திங்கிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது நல்லதுக்கு எரிச்சா பரவாயில்ல. தேவையில்லாத கஷ்டம், தேவையில்லாத மன கஷ்டம், தேவையில்லாத விஷயங்களுக்காக எரிச்சிக்கிறது வந்து நாமளே எரிச்சிக்கிற மாதிரி ஃபயர் ஒர்க். ஸோ நம்மளை முழுமையாக எரித்து கொள்வதற்கான ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா திங்கிங். அது ஓவர் திங்கிங் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு நல்ல சூப்பரான ஒரு மருந்தை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. 6 வகையான சக்திகளையும் கொடுக்கக்கூடிய விஷயம் எனர்ஜி. இந்த 7 மேக்ஸ் ஹெவன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 6 வகையான ஒரு விஷயத்துல ஒன்னே சேர்க்கணும் எப்பொழுதுமே. அதான் சீரகம். என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது மிகப்பெரிய சொல்லுவாங்களே, நீ டயர்ட் ஆக மாட்டியாடா, என்ன எப்போ பார்த்தாலும் நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டீயாக குடிச்சுக்கிறோம், அப்பப்போ நீ மட்டும் போய் உட்காந்து இடத்துல சும்மா அப்படியே உட்காந்து ஒர்க் பண்ணுற ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஐஸ் கட்டி மாதிரி அப்படியே இருக்கே, பல சில்லுன்னு. எப்படி இந்த சில்லு அப்படிங்கிறது தான் இந்த சூடு, உடல் சூடு இல்லை, அங்கே மன சூடு இல்லை இருக்கும். அவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கும். ஆனால் அங்கே மகா மருத்துவமாக உள்ளவங்க எடுத்திருப்பாங்க. அதை தான் அவங்க முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா தொட்டு பழக்கமாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா அருகம்புல். இந்த அருகம்புல் இருக்கு பார்த்தீங்களா, அது பச்சையாக எடுத்து சாரை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அருகம்புல் பவுடராக எடுத்தாலும் சரி, காலையில் ஏந்திரிச்சோன்னா ஒரு 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கூட தேவையில்லை, 1/2 டீஸ்பூன் அழகாக போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இல்லை என்னால் 1 டீஸ்பூன் சூப்பராக இருக்குன்னு எடுத்துக்கோங்களேன். லைட்டாக நாட்டு சர்க்கரை, அதாவது மீன்ஸ் எனக்கு எந்த குறைபாடும் இல்லை அப்படின்னாக்கா நாட்டு சர்க்கரை ப்ளஸ் அருகம்புல் ப்ளஸ் நாட்டு சர்க்கரை மட்டும்தான் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இதுதான் மகா ரகசியம். இதோட ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன். நான் சொன்னேன் இல்லையா, இந்த பூஸ்டர், இந்த சீரகம் நீங்கள் எந்த மருந்து எடுத்தாலும் சேர்த்துக்கலாம் கூட. சொல்லுவாங்க இது வேணாம்ப்பா, இதை எடுத்துக்கலாமா, இது தேவையா, இது தேவையில்லையா சொல்லுவாங்க. அடுத்தது அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க என்ன பண்ணலாம், அவ்வளோ அழகாக பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்க எல்லாத்தையும் கொட்டுருவாங்க. மெமரி லாஸ். ஏன் அப்படின்னா பிரெயின் ட்ரெயின் ஆகிடுது. அவங்கள்ட்ட அந்த மறதி குணம் எங்கேருந்து வருது? டயர்டாக இருக்குப்பா, ஆனால் என்னன்னு தெரியலப்பா, வருங்காலத்துல எல்லாம் வந்து ரொம்ப மறந்து போகிறேன், எல்லாத்தையும் எழுதி வச்சு நான் படிக்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதற்கு என்ன ஜூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூஸில் அது அழகான ஒரு பானமாகவே எடுத்துக்கலாம். அஸ்வகந்தா எல்லாருமே எடுத்துக்கலாமா? சில பேர் ஹீட் ஆகிடுன்னு சொல்கிறாங்களே உடம்பு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் தான் எடுக்குன்னு சொல்கிறாங்களே. அஸ்வகந்தா ப்ளஸ் அதோட ஜீரகம் சேர்க்குறோம் இல்லையா, அதான் பேலன்சிங். இது ஈவினிங் டைம் காலையில் 1 டீஸ்பூன் நம்ம எடுக்கக்கூடிய, அல்லது 1 டீஸ்பூன் எடுக்கக்கூடிய அருகம்புல் ஜூஸ், அதை நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், இல்லை சும்மாவும் எடுத்துக்கலாம், ப்ளஸ் ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம். அதேமாதிரி ஈவினிங் அழகாக என்ன பண்ணுறீங்க, நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது அஸ்வகந்தா பொடி, அதை வாங்கிக்கோங்க. அது 100 கிராம். அதேமாதிரி நீங்கள் சேர்க்கக்கூடியது ஜீரகம் 100 கிராம். இந்த ஜீரகத்தை மட்டும் என்ன பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் லைட்டாக பொன்னூரில் வறுத்து அதை பொடி பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க. இதுதான் சூப்பர் டூப்பர். எவ்வளோ எனர்ஜி தெரியுங்களா, நரம்பு வலுப்படும், மூளை திறன்படும். மெடிடேஷன் எப்படின்னா என்ன எனர்ஜி கிடைக்குமோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மணிப்பூரகத்தில் இருந்து அப்படி ஒரு எனர்ஜி கொடுங்க பாருங்களேன். இத்தனை நாடிக்கும் ஒரு எனர்ஜி, ஒரு பூஸ்ட்டு குடிச்சோன்னே அப்பா ஓடிட்டு டயர்டு எங்கே போச்சுன்னே தெரியல. அந்த ஒரு சக்தி இந்த அஸ்வகந்தா ப்ளஸ் ஜீரகத்துக்கு உண்டு. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா. ஸோ என்னைக்குமே நாடி நரம்புகளை சுத்தம் செய்யும் அருகம்புல். கழிவுகள், நரம்புல இருக்கக்கூடிய கழிவுகள், அந்த இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கழிவுகள், தசை நார்கள் இருக்கக்கூடிய கழிவுகள், வயிற்றில் இருக்க கழிவு, அசால்ட்டாக அருகம்புல் பொடி. சொல்லுவாங்களே அருகம்புல் ஜூஸ் எடுத்தா நம்ம 6 ஜென்மம் வரைக்கும் சூப்பராக இருக்கலாம்னு சொல்லுவாங்க. 6 ஜென்மம் தேவையில்லை, 1 ஜென்மமே அற்புதமாக சூப்பராக வாழ்ந்தாலே போதுமான விஷயம். அருகம்புல்லுக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி உண்டு. சுகர் நியூட்ரல், பிபி நியூட்ரல், ஆக மொத்தத்தில் வியாதியே வராது. அது ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. அதோட சீரகத்தை சேர்க்கும்போது மகா ரகசியம் ஈவினிங் டைமில். ஸோ ஒருவேளை இதை காலையில் எடுத்துகிட்டு நீங்கள் இதை எடுத்துட்டாலும் ஓகே தான். ஆக மொத்தத்தில் எம்டி ஸ்டமக்கில் எடுக்க வேண்டியது. நீங்கள் மேலே மெடிசன்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்களா, பொறுமையாக அதை எடுத்துக்கோங்க. இது கேப். இந்த 2 எடுக்கும்போது மற்ற மெடிசன் எடுக்க வேண்டிய அவசியமும் இருக்காது வருங்காலத்தில். ஆக இதுதான் டயர்டு. மூளைக்கு ஒரு போஷாக்கு. அதே மாதிரி உங்களுடைய குடலுக்கு ஒரு இன்னொரு மூளைன்னு சொல்லக்கூடிய குடலுக்கு ஒரு போஷாக்கு, இன்னொரு ஹார்ட்டுங்கக்கூடிய டைஸ் ஹேண்ட்லிங்கக்கூடிய சக்தி, அந்த ஃபுட் ரெஃப்ளக்ஸாலஜி, போனுக்கு ஒரு சக்தி. இது இந்த 2லயே போதுமான விஷயம்தான். வேற என்ன வேணும்னு சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளா அருகம்புல் பவுடர் ப்ளஸ் ஜீரகம் 2 டப்பா வச்சுக்கோங்க. அருகம்புல் பவுடர் 100 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 90 ரூபா வறுத்து ஜீரகத்தை போட்டுக்கோங்க. அஸ்வகந்தா பொடி
100 கிராம் வறுத்து புல்ல போட்டுக்கணும். பாருங்க, 2 முக்கியமான ஒரு பொருள் உங்களுடைய ஆயுளை பெருக்கும், வியாதியை குறைக்கும், குடல் குடலாக இருக்கும், வளம் வளமாக இருக்கும், மூளை பலமாக இருக்கும். ஆக மொத்தத்துல சதம் 100% நல்லா இருக்கான்ப்பா. இதே ஒரு வியாதி வந்துருச்சு, ஏற்கனவே ஒரு மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்க, இந்த ரெண்டையும் இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சைட்ல. கரெக்டா 48 நாள் கழிச்சு உங்களுக்கு போய் டெஸ்ட் எடுத்தீங்கன்னாக்கா எதெல்லாம் உங்களுக்கு ஹைல இருந்துச்சு, கொலஸ்ட்ரால் ஹைல இருந்துச்சு, அது பார்த்தீங்கன்னா நார்மலா வந்திருக்கும். உங்களுக்கு ஒரு கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, அது நார்மலுக்கு வந்திருக்கும். ஏதாவது வேற தைராய்டு இருந்துச்சுன்னா அது நார்மலுக்கு வந்திருக்கும். ஆக ஃபேட்டி லிவர் நார்மலுக்கு வந்திருக்கும். ஆக எல்லாமே நார்மலுக்கு வந்திருக்கும். ஆக இந்த ரெண்டுமே ரகசியம் என்னன்னு காட்டினா, நீங்க டயர்டாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? எங்கேயோ சூடு போகல, எங்கேயோ உங்களை எந்த உறுப்பையும் அது நாசம் பண்ணல, அதை வந்து எரிச்சு வைக்கல, மூளை ட்ரெயின் ஆகல, எல்லாமே கரெக்டா இருக்கு. வாதமும் பித்தமும் கபமும் சரிசீராக இருக்கு. ஐம்புலனும் ஐம்பூதங்களும் சரியாக இருக்கிறது. உடம்புல இருக்கக்கூடிய 9 வாட்டையும் இருக்கக்கூடிய எனர்ஜி கரெக்டா உள்ள வருது. தேவையில்லாத கழிவுகள் வெளியில போகுது. 9 ஓட்டையில வெளியேறும் உள்ளேறும். நல்ல எனர்ஜி உள்ள வரணும், கெட்ட எனர்ஜி வரும். இது 9 ஓட்டை செய்யக்கூடிய விஷயம். அதுக்கு ஐம்பூதங்களும் இந்த 5 விரலுமே சரியாக இயங்க வேண்டும். அதுல எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் 3 விரல் இருக்கு பாத்தீங்களா, அந்த கும்பாஸ்திரம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நம்மளுடைய 3. அப்ப 3, 5, 9 இந்த 3ஐயும் சலசீவா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு டயர்டே இருக்காது, எனர்ஜியா இருக்கும். சொல்லுவாங்களே, அப்பா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதெல்லாம் சரியாக இருந்தால் இதை ரெண்டுமே எடுத்தாலே போதுமான விஷயம்தான். உங்களுக்கு நல்ல தூக்கம் இருக்கும், நல்ல ஹாப்பியான வாழ்க்கை இருக்கும், வியாதிக்குள்ளே போக மாட்டீங்க. நாளைக்கு பெரிய தொற்றுகள் வருது, பெரிய பேண்டமிக் சிச்சுவேஷன் வருது, நோய் எதிர்ப்பு சக்தி. அடுத்தது மெட்டபாலிசம். சரி, மெட்டபாலிசத்துக்கான பெரிய மாமருந்து என்ன? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சலிப்பட்டில் இருக்கக்கூடிய சீரகம் தான். அதனால தான் அகத்தை சீர் சீரகம்னு சொல்லிட்டாங்க. குப்பை மேனி அழகா சொல்லுவாங்க. குப்பை மேனி வந்து இருக்குன்னா குப்பையா கிடந்துச்சுன்னா குப்பை மேனி. ஸோ அதை பத்தி நம்ம இன்னொரு பதிவில் அழகா சொல்றேன். ஆக இந்த ஒரு ரெண்டுமே ப்ரிப்பரேஷன் வீட்டில் இருந்துச்சுன்னா 10 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதை பாதி அளவு எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் எடுக்கிறீங்களா, ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாருங்க ஸ்கூல்ல நீங்க அந்த பசங்கள்லாம் பாருங்களேன், அப்படி மூட்டையை தூக்குற மாதிரி கூலி தொழிலாளி மாதிரி போறாங்க. வேற வழி இல்லை, அவங்க கண்மையாக செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க. படி ஏறுறாங்க இறங்குறாங்க. இன்னைக்கு ஸ்பெயின் அலைன்மெண்ட் மாறி போகுது, குழந்தைங்களுக்கு டயர்ட் ஆயிடுறாங்க. அப்புறம் எப்படி வீட்டுக்கு வந்து ஹோம்ஒர்க் செய்வாங்க? மாதிரிலாம் அப்படி கிடையாது. சின்ன 2 புக்கு இருக்கும், தூக்கி போட்டு அழகா விளையாடுவாங்க, பாடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ இருக்கா? இல்லை. எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்க மேனேஜ்மெண்ட்லயும் பாத்தீங்கன்னாக்கா அவங்க அவ்வளவுதான் பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு சிலபஸ் அந்த மாதிரி ஆகுது, போட்டி உலகம் ஆயிடுச்சு. எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு தான் வரணும். அதுக்காக ஆட்களையே போயிட்டு கொண்டுட்டு வர முடியல. ஆக நம்ம குழந்தைங்களுடைய பலமும் வளமும் நன்றாக தான் இருக்க வேண்டும். இந்த ரெண்டுமே செம சூப்பரா இருக்கும். பிரெயின் நல்லா இருக்கும், நல்லா பிரிஸ்கா இருப்பாங்க. டயர்ட் அப்படி தூக்கி போடுங்க. டயருக்கான ஒரு ஃபங்க்ஷன் என்ன? ஸ்ட்ரென்த்தா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.